வெறும் 10,000 ரூபாய் வச்சு இந்த பில்டிங்குள்ள போன ஒருத்தர் 10 வருஷத்துல 3,500 கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. ஃபுல்லா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1950ஸ்ல குஜராத்ல ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் இவர் பிறக்கிறாரு. தன்னோட ஃபேமிலியை எப்படியாச்சும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்ட்டு கிடைக்கிற எல்லா வேலையும் பாக்குறாரு. பட் பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா அவர் கண்ணில் பட்டது தான் பிஎஸ்சி, தட் இஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா லேர்ன் பண்றதுக்காக ஒரு புரோக்கர் கிட்ட வேலைக்கு சேர்றாரு. ஒன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எல்லாமே டீட்டெயிலா லேர்ன் பண்ண பிறகு க்ரோமோர்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாரு. க்ரோமோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே கம்பெனி வேற லெவல்ல க்ரோத் ஆயிருச்சு. எந்த அளவுக்குனா இந்தியாலேயே ஹையஸ்ட் டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டாரு. யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இவர் ஒரே ஒரு தப்பு பண்ணாரு, இவரோட மொத்த வாழ்க்கையும் தடம்புரண்டு போச்சு. ஃபேக் பிஆர், ஷேர்ஸ் ரிக்கிங்னு அடுத்தடுத்து இவர் பண்ண எல்லா தப்புகளுமே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சது. கடைசியா டிசம்பர் 31, 2001 அன்னைக்கு யாருமே இல்லாதப்ப ஜெயில ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. which is none other than big bull of Indian stock market, ஹர்ஷத் மேத்தா. என்னதான் ஹர்ஷத் மேத்தா நிறையவே தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு காமன் பப்ளிக்காலையுமே ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது இவர் தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.